இந்த சல்யூட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குமே படம் என்ன படம், படையப்பா. யா 25 வருஷம் கழிச்சு இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. வர்ற 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரஜினி சார் வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்தாலும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த படத்தை பற்றி நிறைய நேரம் பேசியிருக்காரு. அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்தேன். செம்ம ஹாப்பியாக இருந்தது, செம்ம ஜாலியாக பேசியிருக்காரு. அவர் வந்து அதான் ரஜினி சார் பிடிச்ச விஷயமே என்னன்னா ஓப்பனாக பேசுறது. இதெல்லாம் நம்ம பேசலாமா, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் எதுவுமே நினைக்க மனசில் படத்தை டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டே இருப்பார். ஸோ அந்த படையப்பா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறப்போ, படையப்பாவுடைய கதை அதை ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறப்போ ரஜினி சார் ஓனாக ப்ரொடியூஸ் பண்ண படம் எந்த ஓடிடிக்காக இருக்குமே கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து கொடுக்காமே வச்சுருந்தேன். சன் பிக்சர்ஸில் மட்டும் ஒரு 2 தடவை வந்து போட சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப லென்த்தியான ஒரு படம் படையப்பா. அப்போ தான் சொல்கிறார் 19,000 அடி எடுத்தாங்களாம் படத்தை. 19,000 அடிங்கிறது 19 ரீல், ஒரு அடி ஒரு 1000 அடிங்கிறது ஒரு ரீல். ஸோ 19,000 அடி இருந்தது எடிட் பண்ணோன்னா. அதுக்கப்புறம் தான் அதை கிறிஸ் பண்ணி வந்து 15,000 அடி கொண்டு வந்தாங்க. அப்புறம் அப்படியே 14 கிட்ட 15 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்து அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க படத்தை. ஸோ படையப்பா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் காஸ்டிங்லேயே வந்து வேறு லெவலில் உள்ள ஒரு படம் அது. ஸோ அப்போ அந்த ரஜினி சார் வந்து சொல்கிறார் கதை நான் பண்ணிவிட்டேன். அப்புறம் திரைக்கதை வசனம் வந்து ரவிக்குமார் சார் பண்ணுறாங்க. படம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரவிக்குமார் சார் வந்து கேட்டார், என்ன சார் டைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதான் சொன்னேன் படையப்பா அப்படின்னு. படையப்பாவா? படையப்பா எப்படி சார் நல்லாவா இருக்குது, இது படையப்பா எப்படி சார் இருக்குது? அதாவது சார் படைய சொல்லி சேர்க்கணும் ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க சார், ரொம்ப ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை படையப்பா நல்லா இருக்கும் அப்படின்னோடனே அது ஒருத்தட்டையா சொல்லியிருக்காரு. அப்போ இவருடைய ஒரு சுவாமிகிட்ட சொல்லியிருக்காரு. சுவாமிஜிகிட்ட சொல்லும்போது சுவாமிஜி சொல்லியிருக்காரு, படையப்பா நல்ல டைட் ஆச்சு, முருகன்பா 6 படையப்பா அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த வேல்லாம் கொண்டு வந்து அந்த படையப்பா வந்து வேல் கொண்டு வந்து அந்த சிம்பல்லாம் போட்டு அந்த டைட்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். டைட்டில் எப்படி வந்து அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஸ்டார் காஸ்டிங், அதாவது வந்து அப்பா கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்பா கேரக்டர் அப்படின்னா யார் நடிக்கிறது? நடிகர் திரு சிவாஜி கணேசன் நடிக்கணும். சிவாஜி சார் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 நாள் தான் சார். அவர் எப்படி சார் பண்ணுவார்? படம் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் வேணும். ஒரு ட்ராவல் இல்லை, ஒரு தேவர்மகன் மாதிரி வந்து ஒரு பெரிய கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, பட் கேரக்டர் வந்து பெருசாக இல்லையே, என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ உடனே வந்து ரவிக்குமார் சார் வந்து சரி இப்போ இல்லை நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் பண்ணோன்னா ஒரு சிவாஜி வந்து பெரிய சம்பளம் கேட்டார். பெரிய சம்பளம் கேட்டால் இவர் தான் ப்ரொடக்ஷன், ரஜினி சார் தான் ப்ரொடக்ஷன், பெரிய சம்பளம் கேட்டார். வேணாம் சொல்லிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படின்னாரு. கேஸ் ரவிக்குமார் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். வேணாம் சார் நம்ம வந்து ட்ராப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் சொன்னார். ரஜினி சார் சொன்னாரா, இல்லை சிவாஜி சார் வந்து கதை சொல்லிட்டோம், போய் ட்ராப் பண்ண வேண்டாம், அது என்ன சம்பளம் கேட்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக அவர் கேட்ட சம்பளத்தை நேராக எடுத்துகிட்டு போய் வச்சு 3 சம்பளத்துக்கு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு படம் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்போ மைசூரில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. மைசூரில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது சிவாஜி சார் போஸ்ட் எடுக்கிறதா சிவாஜி சார் வர சொன்னாங்க. பெங்களூர் வரைக்கும் வந்துட்டு பெங்களூர்லேருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ஹெலிகாப்டர்லாம் புக் பண்ணியிருக்காங்க. ஹெலிகாப்டர் புக் பண்ணோன்னே அவர் வந்து ஹெலிகாப்டர்லாம் வேணாண்டா, நான் வந்து கார்லேயே வரேன் அப்படின்னு சிவாஜி சார் சொன்னால் கார்லேயே ட்ராவல் ஆகி மைசூர் வராங்க. மைசூர் வரும்போது இவர் வந்து அந்த நடிக்கிற ஷாட்லாம் சொன்னார். இப்போ வந்து ரஜினி சார் வந்து சொன்னார், சிவாஜி சார் வந்து ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லாதப்போ அவர் வந்து அந்த படம் பண்ணுறாரு. அந்த படம் பண்ணுறப்போ அந்த படிக்கட்டு ஏறுற அந்த ஷாட் இருக்குது, அது மேலே போய்ட்டு மாலை போட்டு அந்த வேல் எடுத்துகிட்டு கீழே வந்து இறங்கினார். அந்த ஷாட் இருக்கும்போது ஏறுறாரு. ஏறி பார்த்துட்டு அவர் வந்து மூச்சு வாங்குது. ரஜினி சார் மூச்சு வாங்குது, வயசாகிடுச்சு மூச்சு வாங்குது. அவர் திரும்பி பார்த்துட்டு என்ன செட்டுடா, என்ன மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். தெரியும் மூச்சு வாங்குது, தெரியும் வாங்க கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப சரி. அது என்னன்னா ஒரு அப்பா மாதிரி அந்த ஃபீல் அப்படின்னு வாங்கல்ல, அந்த ஃபீலில் வந்து அவர் ரொம்ப உரிமையெடுத்து அவர் பேசுகிற அந்த விதம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா. அப்புறம் அவர் சொன்னார் சாப்பிட்றது அப்படின்னா லஞ்சு சாப்பிடும்போது எல்லாம் வெஜிடேரியன் எல்லாம் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, மட்டன், மீன் எல்லாம் வச்சுருக்காங்களா எல்லாம். ரெஜிஸ்டர் வந்து மத்திய நேரத்தில் அவ்வளோவா சாப்பிட மாட்டாராம். சாப்பிடாமல் கொஞ்சம் வந்து நார்மலாக ஃப்ரூட்ஸ் கிட்ஸ் ஏதாவது சாப்பிட்டு பேசாமல் இருப்பாராம். ராத்திரி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னார். அதுக்கப்புறம் சிவாஜி சார் பேசுவோம் சொன்னார், ஏய் சூப்பர்ரா, மத்தியான நேரத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன், இது அப்படியே அந்த ராம்குமாருக்கு பிரபு கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னாலாம். அது சொல்லிட்டு ரஜினி சார் சிரிச்சார். ஆக்சுவலாக பிரபு சார் வந்து அதை சரி ரொம்ப யதார்த்தமாக போனார். சாப்பிட்ற விஷயம் வந்து நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்.
வாழ்க்கையில் வந்து அவரை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு மன திருப்தியும் சந்தோஷம் என்னன்னா, மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து ஒரு திருப்தி அடையிறதுனா அது பிரபு சார் தான். மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து நமக்கு எச்சு வரும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தோம். எனக்கு எப்படின்னா அவர் சாப்பிட்றது ரொம்ப திருப்தியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப ரசித்து சாப்பிடுவார் எல்லா விஷயத்தையுமே. ஸோ அவர் ரஜினி சார் சொன்னாராம், அது சொல்லிட்டு சிரிக்கிறார் அவர். சிவாஜி சார் சொன்னார், ராம்கோ பிரபுக்கெல்லாம் சொல்லுடா அப்படின்னாராம். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வந்து மற்ற கேரக்டர்ஸ் பண்ணும்போது லக்ஷ்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் அந்த படம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எல்லாருக்குமே தெரியும், ஐஸ்வர்யா ராய். அவங்க தான் நீலாம்பரி கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 மாதம் எல்லாம் வெயிட் பண்ணி நிறைய பேர் மூலிமா எல்லாம் தொடர்ந்து எல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் பார்த்துருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டுலாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இல்லை எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி, விருப்பம் இல்லை அப்படி சொன்னால் வேணாம், டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த ஆர்டிஸ்டோட அப்புறம் ஹைதராபாத்லேருந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நீலாம்பரி அந்த கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன் போடலாம் அப்படின்னா ஃபுல் மேக்கப் எல்லாம் போட்டு அவங்க வந்து அந்த ஷாட்டுக்கு வந்து நிற்கிற கண்ணு பார்த்தா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னு. ஸோ அப்போ நீலாம்பரி கேரக்டர் வந்து அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலாம்பரி கேரக்டர் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் வந்து டயலாக் அதெல்லாம் சொன்னால் இப்போ ரஜினி சார் வந்து டயலாக் வந்து இப்படி ஒரு இன்டர்வியூ பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த சூரியன் எஃப்எம்மில் போட்டிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு சொல்கிறார் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பஞ்ச் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போது வந்து ஒரு சொல்கிறார், முனிவண்ணன் சாரை பார்த்துட்டு நான் வந்து அந்த டைலாக் சொல்லணும், சித்தப்பா வாழ்க்கையில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்காங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் அதாவது பஞ்ச் டைலாக் பண்ணிச்சு. அப்புறம் வந்து இந்த இவர் வந்து பாஷா வந்து ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னமா அப்படிங்கிறதுலாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் என்ன பஞ்ச் டைலாக் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது ஒரு டைலாக் சொல்லணும் அப்படிங்கிறப்போ எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. அது ரஜினி சார் சொன்னார், வந்து செஞ்சு காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ரிஷி பீயிங் அ பிக் ஸ்டார், அவர் வந்து இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் அவருடைய குழந்தைத்தனம் தெரியுது அப்படின்வாங்க. செஞ்சு காமிக்கும் போது என்ன சொன்னார்னா, அந்த பஞ்ச் டைலாக்ல வழி தனி வழி, அதாவது வந்து என்னென்னா செட்டில் சொல்லும்போது யாருக்கும் கேட்டக்கூடாது அப்படின்னு லிப்பு மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சார் வழி தனி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரைட்டாக சொன்னார், ஹஸ்கி டோனில் அப்படி சொன்னோன்னா எல்லாரும் வந்து கோசம் என்ன டைலாக் பேசினார். ஏன்னா எல்லா மீடியாவிலேருந்து எல்லாரும் காத்துருக்காங்க, என்ன பஞ்சு டைலாக் எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. அந்த பஞ்சு டைலாக் என்னன்னு சொல்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த ஷாட் எடுக்கிறது அதை சொன்னார். அப்புறம் அந்த ஊஞ்சல் ஷாட் சொல்லும்போது சொன்னார், அவர் வந்து ரவிக்குமார் சார் சொன்னாராம், இந்த மாதிரி சார் ஒரு ஷாட்டு அவங்க வராங்க, திரும்ப வரும்போது அதே தீமரோட அவங்க எல்லா சேரெல்லாம் எடுத்து போட்டு ஒரு சேரை போட்டு உட்காடுறாங்க. அந்த வீட்டில் வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் அந்த ஊஞ்சல் ஒன்று இருக்குது சார், அது வந்து அப்படி டவல் போட்டு அப்படி இழுக்கிறீங்க, ஊஞ்சல் வந்து அப்படி ஏறி உட்காடுறீங்க அப்படின்னோடனே சார் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு போட்டு பிரம்மாண்டமாக எடுத்துலாம் சார், நேச்சுரலாக இருக்கும், வீட்டிலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே அந்த ஷாட் வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த ஷாட்டு மாஸ்டர் பீஸ். அது அப்படி போட்டு டக்குன்னு அப்படி எடுக்கிறது, அப்படி எடுத்துகிட்டு அப்படி உட்காந்து அந்த காலை அப்படி தூக்கிட்டு வச்சு அப்படி வச்சுட்டு அப்படி வைக்கிறார். அப்போது ரம்யா கிருஷ்ணன் அதாவது என்னென்னா இதுதான் ஒரு படத்துக்கு அமையிறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் பிளே ஒரு இடத்துல அந்த டைலாக் வரும், அந்த டைலாக் வரும்போது ரம்யா கிருஷ்ணன் நம்ம சொல்லணும், இந்த ஷார்ட்டை நடிக்கும்போது ரம்யா கிருஷ்ணன் ரியாக்ஷன் வரும். மின்சார கண்ணா எல்லாருக்கும் ஒன்று ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா, வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போகலை அப்படின்னோடனே டப்புன்னு கவுண்டர் ரியாக்ஷன் சூப்பர் ஸ்டார் சொன்னார். அதாவது ஆன் ஸ்பாட்டாக நான் வந்து அப்படியே போட்டேன், தக்கி கூடவே பிறந்தது எங்கேயும் போகாது அப்படின்னு. அது வந்து அந்த ஆன் ஸ்பாட்டில் நான் பண்ணேன். நான் ஆன் ஸ்பாட்டில் பண்ண சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த சிகார் எடுத்து போடுற ஒரு ஷாட், இந்த சிகார் எடுத்து போடுற ஷாட் வந்து அப்படி எடுத்து அப்படி அந்த இது சொன்னார், காதலிக்கும் போது பெற்றவங்களை மறந்துடுறீங்க, கல்யாணத்துக்கு போது காதலை மறந்துன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடுறீங்க அப்படின்னு அந்த டைலாக் சொல்லிட்டு டக்குன்னு இவர் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது என்னங்க அப்படின்னு அவங்கள தேடி போகிறீங்களே அப்படின்னா டக்குன்னு அந்த சிகாரை தூக்கி போட்டோன்னா அந்த கையில் அப்படி பற்றி வச்சுட்டு அப்படி பற்ற வச்சுட்டு கிளம்புறான். எல்லாரும் சொன்னாங்க, சார் சூப்பராக இருக்குது சார், க்ளோஸ் எடுத்துல லாங் ஷாட் அப்படியே போடுவாங்க, அப்படியே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது அவருக்கு வந்து ஃப்ரேம் தெரியும். ரஜினி சாருக்கு வந்து என்ன ஃப்ரேம் வைக்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த ஃப்ரேமுக்குள்ளே இது செய்யணும். அதெல்லாம் ஆக்டிங் இஸ் அன் ஆர்ட், நடிப்பு ஒரு பெரிய கலை. எப்போன்னா அந்த தெரிஞ்சு செய்கிறதுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல போனோன்னா செய்கிறதுங்க, அதுக்கு டிஸ்டர்பன்ஸே வரக்கூடாது. இப்போல்லாம் என்னென்னா இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு.
சரி, மொபைல் ஃபோனில் வந்து பேசிகிட்டே இருக்கிறது, இந்த மத்தியானம் ஆனால் கால் பண்ணுறது, சார் அவங்க அந்த ஷூட் பிரேக்கில் கால் பண்ணும், ரெடிக்க போயிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வச்சுட்டு ஓரமாக வச்சு சாயங்காலம் பார்த்துருவேன், யாரும் தானே கட்ட முடியாது, தூக்கி போயிடலாம் எழுப்போம் சொல்லணும். அந்த ஃப்ரேம் சொல்லுவாங்களே, ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு, அந்த மாதிரி அந்த ஃப்ரேம்குள்ளே அப்படி அந்த தீ குச்சி வரும், பற்ற வைப்பார், அப்படி தூக்கி போயிட்டு அடையா அப்படி நடந்தடியே போயிட்டு இருப்பார். ஸோ இந்த ஷாட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னார், இப்போல்லாம் வந்து க்ரௌடுங்கிறதெல்லாம் ஒரு 200 பேர் கூப்பிட்டா கூட நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிஜியில் வந்து நிறையா காமிச்சிக்கலாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது, சிஜி வந்து அவ்வளோ பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு அந்த கோயில் ஷாட்டுக்கு ஒரு 4000 பேர் 5000 பேர் க்ரௌடு கொடுத்தாங்க. பேர் செம்ம க்ரௌடு, அவ்வளோ பெரிய க்ரௌடு. இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது சொல்லும்போது அதில் டயலாக் தான் படத்தில். அந்த இந்த படப்படத்துக்கு சப்போர்ட்டாக எனக்கு யாரும் இல்லை சொல்லல, கொஞ்சம் அங்கேயே பார் அப்படின்னோடனே அது அப்படியே ஒரு ஷார்ட் காமிச்சா அந்த மண்டபத்துலேருந்து அப்படியே காமிச்சா டிராக்டரில் வரிசையாக அந்த கூட்டம் வந்துட்டே இருக்கும். அந்த கூட்டம் வரும்போது சொல்லுவார், இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா, மெயின் பிக்சர் நீ ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னாரு. இதெல்லாம் சொல்கிறப்பே அப்படியே சிலுக்குது எனக்கு. ஸோ இந்த படையப்பா படம் சூப்பராக பேசியிருந்தார் ரஜினி சார், வந்து ஏகப்பட்ட விஷயம் சொன்னார், அதை பற்றியும் நிறையா பேசுவோம் கண்டினியூஸாக. பட் படையப்பா படம் வந்து வர்ற டிசம்பர் 12 தியேட்டர்ஸ்க்கு வருது. எல்லாரும் தியேட்டரில் போங்க, கொண்டாடலாம். லெட்ஸ் செலிப்ரேட் சூப்பர் ஸ்டார்ஸ் 50th இயர். அவருடைய 25வது வருஷத்தில் பண்ண படம் அது. 25th இயரை நோக்கி வந்துட்டுருக்கார். 2000 அவருடைய 25th இயர். 1999 அந்த படம் வருது. ஸோ அந்த இயரில் பண்ண ஒரு படம் அது. அந்த மில்லியனம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி, அப்போ வந்து மில்லியனுக்கு ஒரு படம் பண்ணும். இப்போ அந்த மில்லியனில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, 2000 என்ன இந்த Y2K ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால 99 பண்ணிடுவோம்னு சொல்லி 99 அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மில்லியனத்தில் யாருமே அப்போது 2000 ஒரு படம் இல்லை, 2002 தான் பாபா வந்தது. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி பிக் கேப், பெரிய கேப் அது. ஸோ அப்படி வந்து அந்த படம் படையப்பா வந்து சச் எ கிரேட் ஃபிலிம். ஸோ 12/12/2025 25வது வருஷத்தில் பண்ணதை 25 வருஷம் கழித்து அவருடைய 50வது வருஷத்தில் இந்த படத்தை தியேட்டரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, தாய் குலங்கள், குழந்தைகள், யார் இந்த சூப்பர் ஸ்டார், ஸ்டைல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படத்தை பாருங்கள்.